சொல்லுவாங்க வருமா பொருள் அந்த மாதிரி வருமாங்கிற மாதிரி பக்காவா இருக்கும். வந்து பாத்தீங்கன்னா பிரிண்டிங் வந்து 70 பிரிண்டிங் காட்டுவேன். இதுலயுமே உங்களுக்கு 25 பிரிண்ட் வரை இருக்கு. கலர் இல்லாம 25 கலர் 25 கலர் இருக்கு பிளைன்லயே. நான் எதுக்குமே ரேட் சொல்ல மாட்டேன். பெஸ்ட் ரேட் நம்ம லலிதா ஜுவல்லர்ஸ் சொல்ற மாதிரி தான் சொல்லணும். வாங்க பாருங்க, ரேட்டு கேளுங்க, மார்க்கெட் ஃபுல்லா சுத்துங்க. 1500 கடை இருக்கு. 1500 கடை இருக்கு. இந்த 1500 கடையில என்னோட ரேட் பெஸ்டா இருக்கும். ட்ரெண்டிங்கான ஆர்டிகல் ஃபுல்லாவே போட்டுட்டே இருக்கலாம். கிடைக்க மாறிக்கிட்டே இருக்கும். பிரிண்ட் அவ்வளோ பிரிண்ட் இருக்கு பாருங்க. மீனிங் பாருங்க, அப்படியே ஃபேப்ரிக் ட்ரெண்டிங். இது எல்லாமே மார்க்கெட்ல என்ன ட்ரெண்டிங்கா இருக்கோ, 100 ரூபாய்க்கு இருக்குமோ, 200 ரூபாய்க்கு இருக்குமோ, 50 ரூபாய்க்கு இருக்குமோ, அந்த பொருளோட குவாலிட்டி என்னன்னு நீங்க செக் பண்ணாதான் உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டுல இருந்து இல்ல, சவுத் இந்தியா ஃபுல்லாவே நம்மள்ட்ட நிறைய கஸ்டமர் எடுக்கிறாங்க. நம்ம கிட்ட வந்துட்டு ஆஃபர்லாம் கிடையாது. ஆஃபர் கொடுக்குறவங்கலாம் நம்மள்ட்ட எடுக்கிறவங்க. நம்ம கடை வந்து பாத்தீங்கன்னா டிடிஎஸ் மம்மி டாடி பெனி ஸ்டோர். இந்த லொகேஷன் எங்கன்னா சென்னையில சிங்காரத்தோட்டம். சென்னையில் சிங்காரத்தோட்டம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேலோட மெயின் ஹப். சவுத் இந்தியாவோட ஹோல்சேலோட மெயினான ஹப்பில் சிங்காரத்தோட்டம் இருக்குது. அங்கே தான் நம்ம கடை இருக்குது. சிங்காரத்தோட்டம் 6வது தெருவில் இருக்குது நம்ம கடை. நம்மக்கிட்ட வந்துட்டு ஆஃபர்லாம் கிடையாது. ஆஃபர் கொடுக்குறவங்களாம் நம்மள்ட்ட எடுக்கிறவங்க. அதனால ஆஃபர்லாம் கிடையாது. நம்ம ஏரியாவில் இருக்க எல்லா மக்களுமே நம்மள்ட்ட எடுக்கிறவங்க தான். ஆல்மோஸ்ட் நம்ம ஏரியாவில் உள்ள, அதாவது ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் இருந்து இல்லை, சவுத் இந்தியா ஃபுல்லாகவே நம்மள்ட்ட நிறைய கஸ்டமர் எடுக்கிறாங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேன்சி டிஷர்ட்டு, ட்ராக்கு, டெனிம் ஷார்ட்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பை ஸ்லீவ் டிஷர்ட்ஸு, அந்த மாதிரி எல்லாமே இன்னைக்கு ட்ரெண்டில் என்ன இருக்குது, கரண்ட் ட்ரெண்டு. நம்ம கரண்ட் ட்ரெண்டில் உள்ளே பார்த்து போடுறவங்க இல்லை, நம்ம போகிறது எல்லாமே கரண்ட் ட்ரெண்ட் ஆர்டிகல் தான். எல்லாமே கம்ப்ளீட்டாகவே கரண்ட் ட்ரெண்ட் ஆர்டிகல் தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிஷர்ட்ஸ் தான். மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டிஷர்ட்ஸ் இருக்கும். இப்போ வந்துட்டு உங்களுக்கு மழை நேரம் ஆகி போச்சு. மழை நேரம், குளிர் நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொட் செட் நல்லா போகும். ஃபுல் ஸ்லீவு, அப்புறம் உட்டி. இந்த உட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட கம்மினாலும் பிரிண்டட், ஆல் ஓவர் பிரிண்டட் உட்டிஸில் வந்துட்டு ஒரு 70 பிரிண்ட் இருக்குது. 70 பிரிண்ட் இருக்கு. உதாரணத்துக்கு பாக்கணும்னா இந்த இருக்கு பாருங்களா, இது வந்து ஃபுல் ஸ்லீவ். ஓகே. இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரிண்டிங் வந்து 70 பிரிண்டிங் காட்டுவேன். எல்லாமே வந்துட்டு எதுவுமே எடுத்தாலுமே எல்லாத்துலயுமே ஒரு செட் எடுத்தாலே 3 பீஸ் தான் வரும். இது பாத்தீங்கன்னா ஒரு செட்ல 3 பீஸ் தான் இருக்கும். எல், எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல் ஒரு செட்ல 3 பீஸ் இருக்கும். இதுதான் மினிமம். எம்ஓகே வந்து இவ்வளவுதான். நம்ம இவ்வளவுதான் பட்ஜெட் தான் எடுக்கணும். ஒரு நீங்க 5000 ரூபாய்க்கு எடுத்தே ஆகணும், 10,000 ரூபாய்க்கு எடுத்தாகணும் அப்படிலாம் இல்லை. முதல்ல எல்லா கஸ்டமர்ட்டுமே சொல்றது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் வாக்கிங் வந்துருங்க, கடைக்கு வாங்க, கடைக்கு வந்துட்டு என்னென்ன பொருள் இருக்குன்னு பாருங்க, டச் அண்ட் ஃபீல் பண்ணுங்க. அதாவது நம்ம இந்த ஒரு ரேட்டு சொல்லுவோம், 100 ரூபாய்க்கு இருக்குமோ, 200 ரூபாய்க்கு இருக்குமோ, 50 ரூபாய்க்கு இருக்குமோ, அந்த பொருளோட குவாலிட்டி என்னன்னு நீங்க செக் பண்ணாதான் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் இதுவுமே. இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் பிரிண்ட் எடுத்து போட்டுட்டே இருப்பேன். எல்லாமே ஓன் பிராண்டு. ஓகே, ஓன் பிராண்டு, எல்லாமே ஓன் பிராண்டு. பாத்துங்க, டவுன் ஷோல்டர் நம்மளோட பிராண்டில் வந்துடும், வைல்டு கேங் பிராண்டில் வந்துடும். டேப் இப்போ எல்லாமே பக்காவாக வரும். பீஸ் பக்காவாக இருக்கும். இதில் கலர்னா எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ பிரிண்ட் இருக்குது இதில். பிரிண்டட் வந்து எடுத்து காட்டிக்கிட்டே இருக்கலாம். பீஸ் எடுக்க மாறிக்கிட்டே இருக்கும். பிரிண்ட்டு அவ்வளோ பிரிண்ட் இருக்குது. சூப்பர். இது எல்லாமே ஆல் ஓவர் பிரிண்ட். நீங்கள் இது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஆல் ஓவர் பிரிண்ட் செக்ஷன். ஸோ ஆல் ஓவர் பிரிண்ட், நம்மளோட ஆல் ஓவர் பிரிண்ட் மட்டும் தான் இருக்குது அப்படின்னா ஆல் ஓவர் பிரிண்ட் இல்லை. அதை தாண்டி நிறைய ஆர்டிகல் இருக்குது. டிசைன் ஃபேப்ரிக் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக இருக்கும். ஃபேப்ரிக்ஸு பக்காவாக இருக்கும். குவாலிட்டி எல்லாமே வேஃபல் கிளாத்து, ஃபுல் ஸ்லீவு. இது பாருங்கள், குவாலிட்டி பக்காவாக இருக்கும். எல்லாமே பக்காவாக இருக்கும். ஸோ இது இந்த மாதிரி வரும். அப்புறம் ஃபுல் ஸ்லீவ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களோட பஃப் பிரிண்ட்டு, பிரிண்டட் டிஷர்ட்லேயே இருக்குது. நார்மல் பிளெயின் நார்மல் கிளாத்லேயுமே இருக்குது. இதெல்லாமே பஃப் பிரிண்ட். பஃப் பிரிண்ட்ல இந்த வருஷம் நான் தீபாவளி கொடுத்த மாதிரி யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க. பஃப் பிரிண்ட் இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா இருக்கு ஸ்டாக். பஃப் பாத்துக்குங்க, சைஸோட பிரிண்டிங்கோட சைஸ் பாத்துக்குங்க. ஒரு டிஷர்ட் எவ்வளவு சைஸுமோ அந்த அளவு பிரிண்டிங் வந்துடும். இதுலயுமே உங்களுக்கு 25 பிரிண்ட் வரை இருக்கு. 25 பிரிண்ட் வரை இருக்கு. இதுல எல், எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல் செட் வரும். இதெல்லாமே 5 பீஸ் பண்டல் வரும். எல் ஒரு ப்ராடக்ட், எக்ஸ்எல் ஒரு, டபுள் எக்ஸ்எல் ஒரு 15 பீஸ் செட் வரும். ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி ட்ரெண்ட் எங்க ஆர்டிகல் ஃபுல்லாவே நம்ம கிட்ட இருக்கும். காட்டின எல்லாமே ஃபுல் ஸ்லீவ். ஆமா, இது எல்லாமே ஃபுல் ஸ்லீவ். ஃபுல் ஸ்லீவ்ல சொட் ஃபேப்ரிக்ல இப்போ வந்திருக்கு அவைலபிளா. ஃபேப்ரிக் பார்த்துட்டீங்கன்னா சும்மா பீஸ் அப்படியே தூக்கி வெயிட் பாருங்க. ஒரு பீஸோட வெயிட் எவ்வளோ இருக்கு பார்த்தீங்களா? கனமா இருக்கு. ஆமா, எல்லாமே பக்காவா இருக்கும். பாத்துங்க எப்படி இருக்கு சரக்கு. ஓகே, பொருள் வந்துட்டு சொல்லுவாங்க வருமா பொருள் அந்த மாதிரி வருமாங்கிற மாதிரி பக்காவா இருக்கும். ஏன்னா நம்ம கிட்ட வாங்கி தான் எல்லாருமே வீடியோ போடுறாங்க. எல்லாருமே நம்ம மார்க்கெட்ல ட்ரெண்டிங்கா நம்ம சேனல் பேஸ் வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில போற எல்லா மக்காவும் நம்ம கிட்ட தான் சரக்கு இருக்காங்க. எல்லா மார்க்கெட்ல வந்துட்டு எப்படி சரக்கு போகணுமோ எல்லாருமே வந்து நம்ம கிட்ட தான் சரக்கு எடுத்துட்டு இருக்காங்க.
ஆல்மோஸ்ட் திருநெல்வேலியில் உள்ள எல்லாருக்குமே என்ன தெரியும், என் கடையும் தெரியும், எனக்கு தெரியும். ஆமா, எல்லாருமே தெரியும். ஒரு மென்ஸ்வேர் வைக்கிறாங்க அப்படின்னா மென்ஸ்வேர்காரங்களுக்கு எல்லாருமே எனக்கு தெரியும். நான் இப்போ பேஸ்ட் நம்ம உங்க ஏரியாவில போனதுக்காக உங்களை கூட்டு போட்டுட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும் பாத்துங்க. பொருள் வந்து பக்காவா இருக்கும். சைஸ் வந்து எக்ஸல் எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க. சைஸும் வந்து பாத்தீங்கன்னா என்னோட வந்து ப்ராப்பர் சைஸ் இருக்கும். இந்த கட் சைஸ் அப்படி இப்படி முன்ன பின்ன அந்த மாதிரிலாம் இருக்காது, பக்காவா இருக்கும். ஏன்னா என்னோட ஓன் பிராண்டு, அதனால எல்லாமே பக்காவா இருக்கும். ஸோ ஃபுல் ஸ்லீவ்ல வந்து இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா 25 கலர் இருக்கு. ஓகே, இதுல ஒரு கலர் இல்லாம 25 கலர் இருக்கு பிளைன்லயே. ஸோ நான் அதான் சொல்றேன், ஒரு எடுத்து காட்டினோம் நம்ம டைமே பத்தாது. வீடியோ போட்டுட்டே இருப்பேன், நீங்க எடுத்து காட்டிட்டே இருப்போம். ஸோ அது மாதிரி இருக்கும். ஸோ பை ஸ்லீவ்னு வந்து எடுத்துட்டீங்கன்னா பை ஸ்லீவ்ல வந்துட்டு 40 பிரிண்ட் இருக்கு. பை ஸ்லீவ் மட்டுமே வந்து என்கிட்ட 40 பிரிண்ட் இருக்கு. பை ஸ்லீவ்ல மட்டுமே 40 பிரிண்ட். ஆமா, பப் பிரிண்ட்ல 40 பிரிண்ட் இருக்கு. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க பிரிண்ட். தூரம் பார்த்தா தான் அதோட ரிசல்ட் தெரியும். ஆமா. ஸோ இதுலயுமே என்கிட்ட வந்து 40 பிரிண்ட் இருக்கு. மாடல் வந்துகிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும், டெய்லி அப்டேட். ஸோ பிளாக்கு இப்போ ட்ரெண்டிங்கா போடணும் அப்படின்னா வந்து நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா போதும். ட்ரெண்டிங்கான ஆர்டிகல் ஃபுல்லாவே போட்டுட்டே இருக்கலாம். பக்காவா இருக்குண்ணா, எல்லாமே வந்து பக்காவா இருக்கும் பீஸ். இதுலயுமே வந்து 7 பிரிண்டிங் இருக்கு. இந்த ஃப்ளோரேஷன்லயே 7 பிரிண்டிங் இருக்கு. ஸோ மாடல் வந்துட்டு நிறைய வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி பிளாக் ஒயிட் கான்செப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட் வரையே வரும். இது எல்லாமே வந்துட்டு வித்தியாசமா இருக்கும். இன்னைக்கு பசங்க என்ன ட்ரெண்டிங்கா போடுறாங்க, இன்னைக்கு பசங்க என்னென்ன ட்ரெண்டிங்கா போறாங்களோ ட்ரெண்டிங் ஆர்டிகல் எல்லாமே இருக்கும். எல்லாமே ஃபுல்லாவே இருக்கும். இன்னைக்கு ட்ரெண்டிங்ல என்னென்ன இருக்கோ அந்த மாடல் எல்லாமே கொடுக்கலாம். இந்த பப் பிரிண்ட் சொன்ன பாருங்க, உதாரணத்துக்கு ஒரு 4 பிரிண்ட் மட்டும் காட்டுறேன் பாருங்க. பிரிண்ட்ல ஆர்டிகல் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பக்காவா இருக்கும். இது பாருங்க, குவிக்லி பிரிண்டிங் எப்படி இருக்கு பாருங்க, பக்காவா இருக்கும் பிரிண்டிங். ஸோ பிரிண்டிங் மட்டும் தான் வச்சிருக்கோம் அப்படின்னா அப்படியும் கிடையாது. அதுல வந்துட்டு எம்ப்ராய்டிங் ஒர்க்கும் இருக்கு. எம்ப்ராய்டிங் ஒர்க்கும் இருக்கு. இது பாருங்க, எல்லாமே பக்காவா இருக்கும். எல்லாமே இன்னத்தி ட்ரெண்ட். ஸோ பை ஸ்லீவ்ல வந்து ஃபுல் ஸ்லீவ் காட்டி ஜவுன் சொல்றல பை ஸ்லீவ் பிளாக் காட்டியிருக்கும். ஸோ பை ஸ்லீவ்லேயே உட்டி நம்ம ட்ரெண்டிங் எப்படின்னா வந்துட்டு இந்த பார்த்துங்க, இந்த ட்ரெண்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஃபேப்ரிக்லாம் என்கிட்ட மட்டும்தான் வரும். பாருங்க மீனிங் இது பாருங்க, அப்படியே ஃபேப்ரிக்கே சூப்பராக இருக்குண்ணா. இதெல்லாம் இது எல்லாமே என்கிட்ட மட்டும்தான் வரும். பை ஸ்லீவ் ட்ராப் ஸ்லீவ் உட்டி. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆர்டிகல் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டிகல் இருக்கு. அப்புறம் வந்து ஆமா, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்துட்டு புதுசா நம்ம முதல்ல வந்து டிஷர்ட்டு ஷார்ட்ஸு ட்ராக் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ணிருக்கோம்னா தீபாவளியோட வந்துட்டு ஷர்ட்டு, பேகி பேண்ட்டு இதெல்லாமே ஆட் பண்ணிருக்கோம். அது வீடியோ ஃபர்ஸ்ட் வீடியோ உங்கள்கிட்ட தான் சொல்றேன். நான் இது எல்லாமே வந்து தீபாவளி முன்னாடி ஆட் பண்ணது உங்களோட. அதுவுமே ட்ரெண்டிங் தான். ஓகே, இந்த ஷர்ட் பை ஸ்லீவ் டபுள் பாக்கெட்டு ட்ரெண்டிங். இது எல்லாமே மார்க்கெட்ல என்ன ட்ரெண்டிங்கா இருக்கோ எல்லா பொருளும் நம்ம கிட்ட இருக்கும். ட்ரெண்டிங் இப்போ பசங்க போடுற ட்ரெண்டிங்கான ஆர்டிகல் எல்லாமே இருக்கும். ஸோ இதெல்லாம் ஆல்மோஸ்ட் நான் வந்து ஒரு 20,000-30,000 பீஸ் விற்றே முடிச்சிட்டேன். இருந்தாலும் இது காட்டணும், இது காட்டலன்னா கம்ப்ளீட்டாக சட்டை செக்ஷன், டிஷர்ட் செக்ஷன். பேகி பட்டா இதுல வந்து பை ஸ்லீவ் இருக்கு, ஃபுல் ஸ்லீவ் இருக்கு, உட்டி இருக்கு. இது எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து விற்றே முடிச்சாச்சுனாங்க. இந்த மாடலுமே இன்னமும் ஸ்டாக் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெனிம் ஷார்ட்ஸ். டெனிம் ஷார்ட்ஸ்லேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கு. இல்லை இது எல்லாமே சேல்ஸ் பண்ணுறது தான், வாங்கி சேல்ஸ் பண்ணுறது தான். டிஷர்ட் எல்லாமே ஓன் பிராண்ட். டிஷர்ட் எல்லாமே ஓன் பிராண்டு. ஷர்ட்டு பேண்ட் எல்லாமே வாங்கி தான் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் வந்துட்டு என்னன்னா சும்மா ஓன் பிராண்ட் சொல்ற வாயால சொல்றதுலாம் கிடையாது. நம்ம கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுவோம். ஏன்னா நான் என்னோட திருப்பூர் ஃபேக்ட்ரி வீடியோவே போட்டிருக்கேன். ஸோ அதனால எல்லாமே ப்ராப்பராக இருந்தால் மட்டும் தான் நம்ம ஓன் பிராண்டே சொல்ல முடியும். இதெல்லாமே பங்களாதேஷ்லேருந்து வர்றது. ஆமாம், மேனுஃபேக்சரிங். ஆமாம், பங்களாதேஷ்லேருந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி வர்றது. இதுதான் வந்துட்டு எங்கேத்தி செக்ஷன். இன்னும் எடுத்துகிட்டே இருக்கலாம். உங்களுக்கு வந்து டிசைன் ஃபேப்ரிக்னு எடுத்தாலே ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று காட்டுறீங்க. ஆமாம், எல்லாமே ஒன்று தான் காட்டிட்டு இருக்கேன். இன்னும் வந்துட்டு எடுத்துக்கிட்டே இருக்கலாம். இந்த ஃபேப்ரிக்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஃபேப்ரிக் பாருங்க, டிசைன் ஃபேப்ரிக்கு பக்காவாக இருக்கும் குவாலிட்டி எல்லாமே. ஆமாம், இன்னைக்கு ட்ரெண்டிங் ஆர்டிகல்ஸ். இதுலயுமே வந்து நிறைய டிசைன் ஃபேப்ரிக் இருக்கு. இதுலயுமே நிறைய டிசைன்ஸ் இருக்கு. இதுலயே நிறைய டிசைன்ஸ். ஆமா, இதுலயே நிறைய டிசைன்ஸ் இருக்கு. இது ஒரு டிசைனு. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம சட்டில் பார்த்துருப்போம். விதமான டிசைன் ஃபேப்ரிக்லாம் பார்ப்போம்ல, சட்டில் பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இது எல்லாமே.
ஓகேங்களா? ஸ்பெஷலிஸ்டா இருப்பீங்க போலயே. நம்ம டிஷர்ட்டோட ஸ்பெஷலிஸ்ட் நம்ம தான். ஆ. அதாவது மார்க்கெட்ல நீங்க ட்ரெண்டிங்கா இன்னைக்கு சரக்கு போடணும், ம். உங்க கடை ஒரு ட்ரெண்ட் ஆகணும், ம். வீடியோ போடும்போது ட்ரெண்டிங்கா பண்ணணும் அப்படின்னா நம்ம கிட்ட சரக்கு எடுத்து பண்ணீங்கன்னா வீடியோ ட்ரெண்டிங் ஆகலாம். ட்ரெண்டிங் ஆகிற எல்லா வீடியோலையுமே என்னோட பொருள் இருக்கும். உங்களோட பொருள். ஒண்ணு அவங்க போட்டுட்டு வீடியோ போட்டிருப்பாங்க, இல்லைன்னா என் பொருளை வச்சே வீடியோ போட்டிருப்பாங்க. ஓகே. அதான் நம்மளோட கான்செப்டே அதான். இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன போகுது அதுதான் நம்ம கான்செப்ட். ஸோ இப்போ நான் வந்துட்டு என்ன நான் உங்களுக்கு வின்டர் சீசன் ஃபுல் ஸ்லீவ் காட்டிட்டேன். உட்டீஸ் போனா அப்படியே மேலே போயிடலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பண்ணோம்னா உட்டீஸ் இருக்கும். பப் பிரிண்ட் இந்த மூணுக்கு இந்த ஃப்ளோர் ஃபுல்லா இவ்வளோ பொருள் வச்சிருக்கீங்க. பப் பிரிண்ட் வரும். ஓகே. நம்ம பிராண்டு பஃப் எப்படி இருக்கு பாருங்க. மற்றவங்க எப்படி போடுவாங்கலாம் தெரியாது, நம்மளுக்கு வந்து அப்படியே கையில தெரியும். இதெல்லாம் பாருங்க அப்படி தனியாவே தெரியும் பப் பிரிண்ட்டுங்கிறது. ஸோ பப் பிரிண்ட் இருக்கு. பப் பிரிண்ட்லேயே நிறைய மாடல்ஸ் இருக்கு. ஒரு ரேக்கில் ஒரு ஐட்டம்ஸ் இருக்கு. இது பாருங்க, இது எல்லாமே பஃப் தான். எல்லாமே பஃப் தான். ஓகே ஓகே ஓகேங்களா? இது மாதிரி நிறைய ஆர்டிகல் எல்லாமே ஃபுல்லாகவே இது எல்லாமே பிளைன் ஊட்டி. பிளைன் ஊட்டி உங்களுக்கு கீழே காட்டணும்னா காட்டல. இந்த இருக்கு பாருங்க பிளைன் ஊட்டி. நான் உங்களுக்கு ஃபுல் ஸ்லீவ் காட்டினேன்ல, ஆமாம்மா. ஃபுல் ஸ்லீவ் காட்டினதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டிஸ். இதில் வந்துட்டு இதுலேயுமே அதே 25 கலர் வரும். இதுவே அதே 25 கலர் வரும். இந்த இருக்கு பாருங்க ஊட்டி, பிளைன் ஊட்டிஸ் என்னைக்குமே ட்ரெண்டிங். பிளைன் ஊட்டிஸ். ஸோ இதுலேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 25-26 கலர் இருக்கு. 25-26 கலர். 25-26 கலர் இதுலேயுமே கொடுக்கலாம். அப்புறம் ஆல் ஓவர் பிரிண்ட். ஆல் ஓவர் பிரிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இதில் வந்து 75 பிரிண்ட் வரை எடுக்கலாம். ஓரலாக கண் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 அப்படியே கவுண்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இதில் 75 பிரிண்ட் இருக்குது. இவ்வளோ தான் இல்லை மேலே ஃபுல்லாக ஸ்டாக் இருக்குது. மேலே பரலை ஃபுல்லாகவே ஸ்டாக் இருக்குது. இது எல்லாமே உட்டீஸ் தான். கம்ப்ளீட்டாக இது ஃபுல்லாகவே உட்டீஸ். சுற்றி பார்க்க முடியல, தலையை சுற்றுது. ஆமாம், அவ்வளோ இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட் இருக்குது. பேக்கி பேண்ட் இருக்குது. பேக்கி பேண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டோனு, வித்தவுட் டோனு எல்லாமே இருக்குது. எல்லாமே ட்ரெண்டிங் ஆர்டிகல். டோன் பார்த்துட்டிங்கன்னா டோன், பேக்கி டோன், மாம் ஃபிட். ஆமாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்துட்டு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நான் எதுக்குமே ரேட் சொல்ல மாட்டேன். பெஸ்ட் ரேட். நம்ம லலிதா ஜுவல்லர்ஸ் சொல்கிற மாதிரி தான் சொல்லணும். வாங்க பாருங்க, ரேட்டை கேளுங்க, மார்க்கெட் ஃபுல்லாக சுற்றுங்க. என்னோட பொருள், என்னோட டிஷர்ட்டாக இருக்கட்டும், என்னோட உட்டீஸாக இருக்கட்டும், எல்லாமே பேகி பேண்டாக இருக்கட்டும், ஷர்ட்டாக இருக்கட்டும், என்கிட்ட வந்து பொருளை பாருங்கள், வாங்கவே வேண்டாம். பொருளை பாருங்கள், மார்க்கெட் ஃபுல்லாக சுற்றுங்க. ஏன்னா இங்கே வந்து 1500 கடை இருக்குது. 1500 கடை இருக்குது. இந்த 1500 கடையில் என்னோட ரேட் பெஸ்ட்டாக இருக்கும். என்னோட ரேட் பெஸ்ட் ரேட் கேரண்டி. ஆமா, ஏன்னா நான் வந்து எல்லா மார்க்கெட்டும் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். எல்லா கடையிலயுமே வந்து நம்ம கஸ்டமர் போயிட்டு தான் வர்றாங்க. இந்த தீபாவளிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட் இப்போ அப்பதான் ஸ்டார்ட் பண்ணோம். அவ்வளோ ஸ்டாக் அழிச்சிருக்கோம். அவ்வளோ ஸ்டாக் நான் அழிச்சிருக்கேன். ஃபுல்லா போயிட்டே தான் இருக்குது. இவ்வளவுதான் ஸ்டாக் இருக்கு. இப்போ இங்க ராக்கெல்லாம் காலி பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க. தீபாவளிக்கு அப்புறம் இன்னும் ஸ்டாக்கே போடல. எல்லாமே காலி பண்ணி வச்சிருக்கோம். நீங்க இப்போதான் பண்டல் லோடிங் வந்து இறங்க ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங் ஷர்ட்டு எல்லாமே டபுள் பை ட்ரெண்டிங் ஆர்டிகல் எல்லாமே. எப்படி இருக்கு பாருங்க ஷர்ட்டு. இதுலயுமே வந்து கலர்ஸ் நிறைய இருக்கும். ஆஸ் எ மேனுஃபேக்சரரா எல்லா வேறாலையும் எல்லாமே தயார் பண்ணவே முடியாது. நான் சொல்லணும்னா அவ்வளோதான் சொல்லுவேன். நான் எல்லா பிராண்டும் வச்சிருக்கேன். ஷர்ட்டில் பிராண்ட் வச்சிருக்கேன் எல்லாமே. இட்ஸ் டேக்ஸ் டைம். வந்து பார்த்தீங்கன்னா கலர் பாருங்க. இதில் எம், எல், எக்ஸ்எல், XXL 4 சைஸ் வருது. சரிங்களா? இதெல்லாம் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற மாதிரி எல்லாமே இன்னைக்கு ட்ரெண்டு. நம்மகிட்ட வர்றது எல்லாமே இன்னைக்கு ட்ரெண்டாக இருக்கும். பாருங்க பொருள் பக்காவாக இருக்கும். சரக்கு வந்துட்டு எப்படின்னா ரொம்ப தெளிவாக இருக்கும். பொருள் எல்லாமே பக்காவாக இருக்கும். சரிங்களா? எல்லாமே அப்படிதான். ஃபுல்லாகவே இந்த பண்டல் ஃபுல்லாகவே பாருங்க, கலர் எல்லாமே வேற வேற இருக்கும். மாடல் எடுத்து போட்டுகிட்டே இருக்கலாம். அவ்வளோ மாடல்ஸ் இருக்குது, அவ்வளோ ட்ரெண்ட் இருக்குது. நம்பர் வந்துட்டு பிரதர் கொடுத்துருப்பாரு. அந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் வந்து ஒரு ஹாய் மெசேஜ் போடுங்க. மெயினாக வந்துட்டு விசிட்டிங் கார்டு போடுங்க. நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம்னா சின்னதாக பண்ணலாம், பெருசாக பண்ணலாம், எப்படி வேணுமோ பண்ணலாம். நம்ம பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒரு ஐடென்டிட்டியே விசிட்டிங் கார்டு தான். நமக்கு எப்படி ஆதார் கார்டு முக்கியமோ அதே மாதிரி நம்ம கடைக்கு விசிட்டிங் கார்டு ரொம்ப முக்கியம். ஏன்னா எதுக்கு விசிட்டிங் கார்டு முக்கியம்னு நான் சொல்கிறேன்னா, எனக்கு நிறைய ரீட்டைல் கஸ்டமர் வந்து இப்போ ஃபோன் பண்ணுறாங்க, கால் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. அவங்களுக்குலாம் நான் சரக்கு கொடுத்தனாக்கும் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ ஹாய் மெசேஜ் போட்டோடனே முதல்ல விசிட்டிங் கார்டு தான் நான் கேட்குறேன். விசிட்டிங் கார்டு நீங்கள் மேஜராக போட்டுருங்க.
அப்படி இல்லையா அடுத்த நடவடிக்கை வரேன். விசிட்டிங் கார்டுன்னு அடிக்கல ப்ரோ, இப்போ உங்கள் கடையை ஃபோட்டோ போடுங்க. ஏன்னா நான் ரீட்டெயில் கொடுக்க மாட்டேன், ரீட்டெயில் கிடையவே கிடையாது என்கிட்ட. நான் ரீட்டெயில் கொடுத்தோம்னா என்ன ஆகுனா நான் ரேட்டே சொல்ல மாட்டேன். வியாபாரிங்க நீ உங்களுக்கு ரேட்டு தெரியும், பொருளை பார்த்தா அது உண்டான மதிப்பு என்னன்னு தெரியும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் போட்ட உடனே மாடல் எல்லாமே போட்டு ரேட்டை போட்டுருவேன். ஸோ அந்த பொருள் நீங்கள் என்ன வாங்குறீங்க, என்ன ரேட் வாங்குறீங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும். வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு ரேட்டு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ரேட்டு சொல்லாத முக்கியமான ரீசன் என்ன, உங்களால் பிஸ்னஸ் பண்ண முடியாது. நான் 200 இந்த உட்டி தரேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா அந்த 200 உட்டியை எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்க, உங்கள் கடையில் வந்து கேட்பாங்க, நீ 200 தானே இப்போ வாங்குற அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறது இல்லை. ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட டிஷர்ட் 60 ரூபாயிலேருந்து 360 ரூபா வரை டிஷர்ட்ஸ் இருக்குது. டிஷர்ட்டு உட்டி எல்லாமே சேர்த்து 60 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட். ஆமாம் 360 ரூபா வரை இருக்குது. சர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 130 ரூபாயிலேருந்து இருக்குது. ஓகே, அது கம்மி சர்ட் இல்லை, 130 ரூபாயிலேருந்து சர்ட் இருக்குது. 130 ரூபாயிலேருந்து அதுவுமே வந்து 320 ரூபா 340 ரூபா வரை இருக்குது. 340 ரூபா வாங்கும்போது உங்களுக்கு டபுள் பாக்கெட்டு, டபுள் ஷோல்டர், அப்புறம் பிரிண்ட் எல்லாமே வச்சு பேகி டைப்பில் வந்துடும் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி நிறைய ஆர்டிக்கல் இருக்குது. எல்லாத்தையுமே வீடியோவில் காட்டவே முடியாது என்னால். ஆமாம், இன்னைக்குள்ளே காட்ட முடியாது. அதே மாதிரி உங்களுக்கு புதுசாக கடை திறக்கணும், உங்களுக்கு ஐடியா வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். ஏதோ டைம் சொல்லிடுங்க, அந்த டைத்தில் நானும் ஃப்ரீயாக இருப்பேன், நீங்களும் ஃப்ரீயாக இருப்பீங்க. உங்களுக்கு தேவையான எல்லா உதவியும் செய்யறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். என்ன மாதிரி சரக்கு போடலாம், எங்கே சரக்கு போடலாம், என் கடையில் சரக்கு போகலாமா, இந்த மார்க்கெட்டில் சரக்கு எடுக்கலாமா, எல்லாமே பார்க்கலாம். ஸோ பெங்களூரோட கம்பேர் பண்ணும்போது இப்போ புதுசாக ஒருத்தவங்க நம்ம மார்க்கெட்லேயே கடை திறக்கிறாங்க. ஒரு 8-9 ரூபாய் பில்டிங் வாங்கி கடை திறக்கிறாரு. நம்ம மார்க்கெட் அந்த மாதிரி இருக்குது. சென்னை மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா சிங்காரத்தோட மார்க்கெட் வந்து அந்த மாதிரி டெவலப் ஆயிடுச்சு. பெங்களூர்காரங்களே இங்கே கடை திறக்கிறவங்களும் வந்துட்டாங்க. அவங்கள விட நம்ம காம்படிட்டில் ரேட்டு கம்மியாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் எங்கேயுமே போக வேண்டிய அவசியமே இருக்காது. இங்கே வந்தாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தேவை, உங்கள் கடைக்கு உண்டான எல்லா பொருளுமே இங்கேயே வாங்கிடலாம். ஸோ அது மாதிரி நீங்கள் வாங்க, நேரில் வாங்க, நேரில் வந்து சந்திங்க. இந்த வீடியோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கடை திறக்கணும்னு ஐடியா இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நம்ம பிரதர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.